அவருடைய தேடல், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அவர்களுக்கே உரித்தான சில தியாகங்கள் இவ்வளவும் எங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் கல்வி கற்காமலும் சாதிக்கலாம். எத்தனை பேர் அப்படி சாதிச்சிருக்கோம் அப்படின்னா, நான் ரோல் மாடலாக பார்க்குறது எங்களுக்கு எதுவுமே அப்படி அடிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து கேடி பாலன் சொல்லி ஒரு ஆள் இருக்கிற பிகேடி பாலன். ஹரி ஏர் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரயாணத்தில் உங்கள் உற்ற தோழன். வணக்கம். இன்றைய நாளில் எங்களுடைய ஹரி இன்ஜினியரிங் என்கின்ற வலைவலி பக்கத்தில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களுடைய ஹரி இன்ஜினியரிங் நிறுவனம்ன்றதை தாண்டி நாங்கள் வந்து இப்போ ஹரி குழுமமாக வந்து இனி வரக்கூடிய நாட்களில் பயணிக்க போகிறோம். என்ன விஷயம்னு சொன்னால், நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்கள். எங்களுடைய விளம்பரங்கள் மூலமாக எங்களுடைய ஹரி இன்ஜினியரிங்கினுடைய அதாவது சகோதர நிறுவனமாக இன்னும் ஒரு நிறுவனம் வந்து வடக்கில் உதயமாகுது, நாடுபுறமாகவும் உதயமாகுது. என்ன விஷயம் என்று சொன்னால், ஹரி ஏர் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனம் வந்து எங்களுடைய நிறுவன தலைவருடைய எண்ணக்கருவிலிருந்து உருவாக்கப்பட்டது. எங்களுடைய மதிப்புக்குரிய நிறுவன தலைவர் திரு சோமசுந்தரம் யாதவன் அவர்கள் பிரபல தொழிலதிபர், அவருடைய எண்ணக்கருவில் உருவாகி இருக்குது இந்த ஹரி ஏர் டிராவல்ஸ் நிறுவனம். இனி வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுடைய விமான டிக்கெட்டுகள், விசா சேவைகள், சுற்றுலா சீட்டுகள் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே வந்து குறைந்த செலவில் மிக வேகமாக செய்யக்கூடிய மாதிரியான வசதியை ஏற்படுத்தியிருக்கிறோம். சகல வசதியிலும் சகல சேவைகளும் குறுகிய காலத்தில் நடைபெறுவதற்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. 681 ஆஸ்பத்திரி, அதாவது ஹாஸ்பிட்டல் ரோட்டில் தான் இது இருக்குது. வெலம்புரி ஹோட்டலுக்கு போகிற அந்த ஜங்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க, இன்றைக்கு வந்து எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஆரம்ப நிகழ்வுகள் எப்படி இருக்க போது, என்ன மாதிரி இருக்க போது, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நமது ஹரி குழுமங்களின் நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய திரு சோமசுந்தரம் யாதவன் அவர்களுடைய எண்ணக்கருவில் உருவான ஹரி ஏர் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெடுடைய ஆரம்ப நிகழ்வுகள் தற்பொழுது ஆரம்பமாக கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வருகை தந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் மிஸ்ஸஸ் ராயேஸ்வரி சோமசுந்தரம், ஓய்வு பெற்ற உபாதிபர், வடமராட்சி மத்திய மகளிர் கல்லூரியினுடைய ஓய்வு பெற்ற உபாதிபர், இன்றைய நாளின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார். அதே சமயம் எங்களுடைய ஹரி குடும்ப நிறுவனங்களில் வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவன உத்தியோகத்தர்கள் அனைவரையும் இந்த வேளையில் நாங்கள் இன்முகத்துடன் வரவேற்பதுடன் அதேபோல இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் அத்தனை உறவுகளையும் நாங்கள் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ராயேஸ்வரி சோமசுந்தரம் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இந்த வேளையில் ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மகனுடைய அவாவாக இருக்கின்ற அவருடைய தாயாருடைய கைகளில் இருந்து அவருடைய அடுத்த கட்ட பயணம் ஆரம்பிக்கின்றது. ஒவ்வொரு மகனும் பெருமைப்படக்கூடிய தருணம். இந்த வேளையில் எங்களுடைய ஹரி ஏர் டிராவல்ஸ் நிறுவனத்தினை ஆரம்பித்து வைப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நீண்ட நாட்கள் கனவு, நீண்டதொரு பயணம் இதோ ஆரம்பமாகிறது. எங்களுடைய ஹரி ஏர் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் இதோ ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான விசா சேவைகள், விசா டிக்கெட்கள், அதே போன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணங்களுக்கான அனைத்து விதமான சேவைகளையும் எங்களுடைய ஹரி அதாவது 200 கோடி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் 2.5 கோடி பேர் ஒவ்வொரு நாளுமே இந்த ஆகாயத்தால் பறந்து கொண்டிருக்கணும். இந்த தொழிலுக்கான டிமாண்ட்ன்றது பெரிய அளவு. ஆனால் உண்மையே வடமாநிலத்தை பொறுத்தளவில் கடந்த 35 ஆண்டு காலங்கள் நாங்கள் பெரிய ஒரு யுத்தத்துக்கு ஈடுபடுத்த ஒரு இடம்ன்றதால் பல இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேருக்கு நுழைச்சல் தொழில் முயற்சியாளர்கள் நிறைய தொழில்களை தொடங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தபோதும் அது சம்பந்தமான அறிஞர்கள், அது சம்பந்தமான
தொழில் ரீதியான லேக் ஆஃப் நாலேஜ். நாங்கள் நிறைய படிக்கிறோம், ஆனால் உண்மையிலே என்ன உலக தொழில் என்றது போல கல்வி என்றது போல அதை நாங்கள் பார்த்து அறையிறதுல நாங்கள் ஃபெயிலியர் ஆகும் அந்த இடங்கள். அவையான அந்த பல நாடுகளுக்கு விஜயம் செய்யும்போது நான் போய் வாங்கி நான் மித்த இடங்கள் போராடங்கள் வாழிடங்கள்ல நான் வந்து சும்மா இந்த நேரத்தை சொல்லிக்க மாட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுவேன், யார் யார் என்ன செய்யணும் எது செய்யணும், ஸோ என்னென்ன தொழிலுக்கு டிமாண்ட் இருக்குது, இந்த தொழில் எப்படி செய்யலாம், எவ்வளோ முடுவனை செய்யலாம், எவ்வளோ ஸ்மார்ட்டாக உழைக்கலாம். ஸோ அப்படியான விஷயங்கள் உண்மையில் எங்களுடைய இளைஞர்களுக்கு இங்கே விதைக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த ஏர் ட்ராவல்ஸ் என்றது மிகப்பெரிய, அதாவது எங்களோட இலங்கையில் இதுக்கான ஸ்டடிஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவு. பைலட் இன்ஜினியரிங், கேபின் குரு, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 கோர்ஸஸ் சொல்கிறேன். இந்த தொழில்துறை சம்பந்தமாக நூற்றுக்கணக்கான கோர்சஸ் இருக்குது. நீங்கள் யூகேல இந்த இதுகளில் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருமே மினிமம் வந்து குறைஞ்ச ஒரு கேபின் குரு, இன்றைக்கு கேபின் குருன்ற உங்களுக்கு தெரியும். ஃப்ளைட்டில் போயிருந்தீங்கன்னா எங்களுக்கான சர்வீசஸ் செய்கிறதுலாம் லேடிஸ் இருக்கலாம், அதுதான் கேபின் குருன்றது. அதெல்லாம் மினிமம் எங்களோட ஸ்ரீலங்கன் மணிக்கு 4 lakhs மினிமம் மந்த்லி சேலரி எடுக்கிறாங்க இருக்கிறோம் ஒரு மாதத்தில். நிறைய தொழிலோட உலகம் முழுக்க பொங்கி கிடக்கு. ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு நிறைய அதை பற்றி தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் புடவை கடை, சாப்பாட்டு கடை, ஸோ ஏதோ எல்லாரும் இடமுறையிலாம் ஒரு தொழில், அப்படியான இதுவெல்லாம் நாங்கள் கால் எடுக்கிறோம். ஆனால் இனோவேட்டிவாக வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலம் நாங்களும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அடையாளப்படுத்தலாம். இது என்ன பொறுத்தவரை நான் எப்படி பார்ப்பேன்னா, யூடியூப்பில் கன்வர்சேஷன் போகும்போது உங்களுக்கு மட்டும் நான் உரையாற்ற இல்லை, இங்கே இருக்கிற என்னுடைய தம்பி தங்கிகளுக்கு இது ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கு. என்றால் இந்த துறை சார்ந்து நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்களாக செல்ஃப் ஸ்டடி, ஒரு துறையை தொடங்குறதுக்கு உலகத்தில் டிகிரி முடிக்க வேண்டும் அல்ல பிஹெச்டி முடிக்க வேண்டும் இல்லை. உலகத்தில் என்ன பொறுத்தளவில் இந்த அனுபவத்துக்கு நான் நிறைய இடங்களில் போயிருக்கேன். உலகத்தில் மிகப்பெரிய தொழில் ரீதியாக சாதித்த மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் கல்வியில் பெரிய அளவு சாதித்தவர்கள் அல்ல. அவர்களுடைய தேடல், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அவர்களுக்கே உரித்தான சில தியாகங்கள் இவ்வளவும் எங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் கல்வி கற்காமலும் சாதிக்கலாம். எத்தனை பேர் அப்படி சாதிச்சிருக்கோம் அப்படின்னா, நான் ரோல் மாடலாக பார்க்குறது நீங்கள் எதுவுமே அப்படி அடிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து கேடி பாலன் சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார், பிகேடி பாலன். அவர் வந்து இந்த துறையில் வந்து எவ்வளோ பெரிய ஜீனியஸ் என்று பாருங்கோ, இத்தனைக்கும் கையில் வைக்க மாட்டேன். இது ஒரு பெரிய ஒரு சாதனை. அவர்கிட்ட கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாட்டில் 114 பிரான்ச்சஸ் இருக்குது, 4200 பேர் வேலை செய்யணும். ரெவலேஷன்ஸில் அவர்கிட்ட சொத்து மதிப்பு தமிழ்நாட்டுக்கு, அதாவது இந்தியன் மணியில் 4800 கோடி. ஸோ 25 இயர்ஸில் மிகப்பெரிய சரித்திர சாதனையாளர்களாக அவர் சொல்கிற ஒரு விஷயம், எங்களோட விஷயத்தில் நாங்கள் எதையுமே கற்றுட்டோம் எடுத்துட்டோம்டா ஸோ அதோட உங்களோட வாழ்க்கை ஃபினிஷ் இல்லை. எனக்கான தேடல் இருக்குது, நான் படித்துக்கொண்டே இருக்கோம். அப்போ அதை சொல்கிறேன், மனங்களை முதலாக வின் பண்ணணும். அந்த மனித மனங்கள் வின் பண்ணிக்க, அந்த வின் பண்ணின மனித மனம் அவன்கிட்ட ஒரு யூனிக் பர்சனாலிட்டி இருக்கும், அவன்கிட்ட சிறப்பான சில இயல்புகள் இருக்கும். அதன் மூலமாக அவன் சில துறைகளில் சாதித்து கொண்டிருப்பான். அவனோட நாங்கள் சேர்ந்து ரெவல் பண்ணுவோம். அவனோட இந்த லஞ்ச் சாப்பிட்ற ஒரு மட்டும் பிரியோசனப்படுத்தணும். ஸோ நீ என்ன செய்த, உன்ட ஹிஸ்ட்ரி என்ன, நீ எப்படி வந்த, இந்த உலகத்துக்கு எப்படி உன்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட, இதெல்லாம் நான் நிறைய வெளிநாடுகள் போய் ஒவ்வொரு தொழில்களோடையும் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் தந்ததாக நான் ஒரு அரை மணிக்கு இருந்தால் கூட காரில் ட்ராவல் பண்ணிக்க கூட அதையை பற்றி கிண்டி கொண்டு இருப்பேன். சார் எப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இங்கே வந்து சாதிக்குங்க. எங்களுடைய ஆக்களில் உங்களுக்கு தெரியாது, ஷொப்பிங் பேக்கோட போய் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு தொழில் கொடுத்து எத்தனையோ பேரை வாழ வச்சு, மெயினாக வந்து நாங்கள் உழைக்கிறது முக்கியம் இல்லை, நானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கணும். இந்த உலகத்தில் மிக தெரிந்த என்னை பொறுத்தளவு உண்மைதான். ஸோ சாதனை என்ன நான் அதைத்தான் யோசிப்பேன். நானும் வாழ்ந்து என்னோட சேர்ந்து இருக்கிற ஒரு 10 பேரையும் வாழ வச்சா அதுதான் என்னை பொறுத்தளவு டெஃபினிஷன் சாதனை. சாதனைக்கு நீங்கள் நிறைய பேர் லொஜிக்கலாக வந்து நிறைய டெஃபினிஷன் கொடுக்கலாம். என்னை பொறுத்தளவு தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் எனக்கு எழுதுறவங்களுக்கு சேவ் பண்ணேன். நான் விரும்பினா வந்து ஸோ அது வந்து இந்த கனவு. ஏனென்றால் ஒருத்தர் வந்து பிரதிபலிக்கிறார். இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கணும் என்றால் 800 கோடி பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் முடியல ஒரு சிறு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் உலகத்தில் வந்து ஃபிங்கர் பிரிண்டை வச்சு தான் உலகத்தில் நிறைய கிரைம்ஸ்கள், உலகத்தில் நிறைய அடையாளங்களை இந்த எம்பசியிலேருந்து ஏர்போர்ட்டில் மேற்கொள்ளப்படும். அதுலேருந்து உங்களுக்கு கொண்டு விடாங்குது. நாங்கள் இருக்கிற 800 கோடி பேருக்கும் 800 கோடி விதமான கைதை இருக்குது, கட்பார்வை. ஆனால் ஒவ்வொருத்தருமே தனித்துவமானவர். ஆண்டவன் இதில் நீங்கள் சொல்கிறான் என்றால் நீ ஒவ்வொருத்தருமே தனித்துவம், உனக்கு தனி பர்சனாலிட்டி இருக்குது. நான் அவராக மாறணும், இவராக மாறணும், நீயா இருந்து சாதித்தாலே மற்றவன் அப்படி நச்சா பெரிய விஷயம் உங்களை. ஸோ அதால் வந்து
எங்களுக்கு என்ன சிறப்பியல் இருக்குது, எனக்கு என்ன தேடல் இருக்குது, நான் இன்னத்தில் கட்டிட்டு நம்ம மூவ் ஆன் தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். ஆனால் பொருளாதார நான் முன்னேறி கொண்டு கேட்க தடங்கள் வரும், சிஸ்டத்தில் லொஸ் வரும், இன்றைக்கு 1.5 கோடி பேங்கில் இருக்கும், நாளைக்கு 1.5 கோடி மைனஸ் கிடைக்கும், ஏகிடிசி இதெல்லாம் லைஃப்பில் வந்துகொண்டு இருக்கும் ஒரு பிஸ்னஸ் தான். ஆனால் விடாமுயற்சியும் கடுமையான தேடலும் அதனோட பயணிக்கின்ற சில தியாகங்களும் எங்களை உயர்த்தம். நான் உண்மையிலே கனவேல பார்த்துக்கேன். லண்டனில் எல்லாம் கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டுலேருந்து போனவை இப்போது ஆர்வங்களை வேலை செய்கிறதை நான் பார்த்தேன். ஏன்னா அவ்வளவு கற்றுக்கொள்ள முயலாமல் ஒரு விஷயத்தை முயற்சி இல்லை, அவ்வளோ சோம்பல். அப்போ நான் ஆனால் பிறகு அதுக்கு பிறகு 2005-2006 போனவை எல்லாம் எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொரு நல்லா இருக்காங்க, மல்டி மில்லியனர்ஸ் வந்துட்டாங்க. ஏனென்றால் அவ்வளோ முயற்சி. ஒரு தரமே இங்கே A-level கூட திருவிழா பாஸ் பண்ணாங்களே. ஸோ அதனால் கல்வியோடு சேர்ந்து ஒரு தொழிலை நாங்கள் ஆரம்பித்து வந்தால் அதை முடிக்கு மகுடம் சூட்டின மாதிரி. ஆனால் கல்வி இல்லாமலும் எங்கள்கிட்ட இருக்க தனிப்பட்ட சிறப்பியல்புகள், எங்கள்கிட்ட இருக்க அறநதிகள், எங்கள்கிட்ட இருக்க விடாமுயற்சிகள் ஒரு நிமிடம் நாங்கள் ஒன்றிருக்க போகிறோம். எந்த பொறுத்தவரை நான் தான் கருத்து கிட்டத்தட்ட நான் தேவையற்ற இந்த நேரத்தை நான் சொல்லிக்க மாட்டேன். ஃபேமிலியையும் ஈக்குவலாக வச்சுருப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தொழில்துறையும் கவனமாக வச்சுருப்பேன். 24 தான் எங்கள் படுக்கிற டைமை தவிர சக்சஸ்ஃபுல்லாக தெளிஞ்சிட்டு இருக்கும். ஐயா பாவி எனக்கு ஒரு நேரம் ஓய்வு இல்லையோடா. ஆனால் உண்மையிலே எனக்கு ஒரு நேரம் சரியாக போகும். நான் படுத்துட்டு என்ன கேள்வி கேட்டுங்க நீ என்ன செய்யறேன்னு சரியாக இருக்கும். ஸோ அதால் அந்த நாள் இழந்து போன ஒரு நிமிடத்தை உலகத்தில் வேண்டதுக்கு உலகத்தில் எந்த ஒரு பணக்காரம் பிறக்க அது நேரம்ன்றது சரியான முக்கியம். உங்களோட வயசு ரொட்டேட் ஆகி கொண்டிருக்கும். எண்ணிலமலைய தலைமுறைக்கு நான் சொல்கிற விஷயம், இந்த துறைன்றது மிகப்பெரிய துறை. தென்பகுதியில் புகழ்பூத்த துறை. தென்பகுதியில் சிங்களாக நிறைய செய்தியில் நல்லா இருக்கலாம், நிறைய பேர் இதன் மூலமாக. ஆனால் எங்களோட வடமாநிலத்தில் இது சம்மந்தமான தொழில்துறை அறிவு சரியான குறைவு. அடுத்தடுத்து எங்களோட யூடியூப்பில் எங்களோட வீடியோவில் இது சம்மந்தமான தொழில், இது எப்படிப்பட்ட தொழில், இதில் எவ்வளோ பில்லியன் கணக்கான ரிவ்யூ, ஒரு நாளைக்கு இது ஒரு மல்டி பில்லியன் தொழில். ஒரு நாளைக்கு 2.5 கோடி பேர் டிக்கெட் புக்கிங் செய்யணும்னு சொன்னால் இத்தனை பில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டிருக்கு, எவ்வளோ வீசாக்கள் நடந்து கொண்டிருக்கு, பார்சல் சர்வீஸ். ஸோ இது நிறைய. நாங்கள் அது மட்டும் இல்லை, எங்களோட நாங்கள் வீசா சர்வீஸ், வீசா அடிக்கிறது, பார்சல் சர்வீஸ், வீசா கன்சல்டன்சி, ஏர் டிக்கெட் புக்கிங், மற்ற இப்படி பல மல்டி இதாக தான் தொடங்கியிருக்கிறோம். எங்களோட கம்பெனியில் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனுமே செய்து ஃபுல்ஃபில் ஆகி தான் இன்றைக்கு இந்த கம்பெனி நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எல்லா நாட்டுக்குமே வீசா அடித்து ஆட்கள் அனுப்பக்கூடிய அத்தனை தகுதிக்குரிய லைசன்ஸ் எடுத்திருக்கிறோம். எல்லாமே கடும் முயற்சியால் எடுத்து இந்த நிலைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு இது ஒரு ஆரம்ப நாள், தொடக்க புள்ளி. இன்னும் ஒரு ஆண்டு 2 ஆண்டு காலங்களில் கரையாற்றவள் இன்னும் பல பேருக்கு ஒரு பிராஞ்சில் அடித்து வேலை கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹெல்த்ன்றது இந்த கண்டிஷனில் இல்லை. ஆனால் நான் கவனமாக இருப்பேன். ஆனால் அது சரியாக இருக்க மாட்டால் இந்த துறையில் நாங்கள் எப்படியும் சாதிப்போம். அதில் இன்னொரு விஷயம், நீங்கள் இது சம்பந்தமான ஆலோசனைகள், இது சம்பந்தமான தலைமுறைகள் உங்களுக்கு இது பண்ண மாட்டேன். இந்த யூடியூப்பை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். இது எப்படிப்பட்ட துறைன்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கோம். அதை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் யாராலையும் இந்த துறைகளுக்கு சாதிக்க முடியும்னா வெல்கம், சந்தோஷம். நாங்கள் ஏற்கனவே ஹரி இன்ஜினியரிங் நாங்கள் இன்னும் அணிக்கு எல்லாருக்குமே நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை செய்தார்களுக்கு கண்ட்ராக்ட் கம்பெனியை தொடக்கி கொடுத்துருக்கேன். அது என்ன பொறுத்தவரையில் வாழ நினைக்கிறவனுக்கு வழி சமைச்சு கொடுக்குறது மனித மாண்பு. அதை நாங்கள் செய்து கொண்டு இருப்போம். ஆகவே இன்றைய நாள் ஒரு நன்னாள். எங்களுடைய நிறுவனம் மேலும் மேலும் பல 100 பேருக்கு வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்குறதுக்கான அத்தனை முயற்சியும் என்ற உறுதிமொழி வரைக்கும் நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன். ஸோ ஒரு நேரத்தை கூட வீணாக்காமல் நாங்கள் சரியான முறையில் பயணிக்கணும். அதற்கான சில தியாகங்கள், சில விஷயங்களை நாங்கள் கடைப்பிடிக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்திருந்தீங்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து இந்த நாள் அடுத்த வருடம் இதே நேரம் ஹரி ஏர் டிராவல்ஸ் உலகம் உங்களுக்கு பரவும் ஒரு ஹரி இன்ஜினியரிங். உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம். நான் அண்மையிலே லண்டனை போனேன், என்ன தெரியாது, வெம்பிளியில் ஹரோவில் இல்லை நான் கேட்டு ஹரி இன்ஜினியரிங் தெரியாதார்கள் இல்லை. எனக்கே சரியான அவசியம் என்றது ஒரு லெசன் சென்டரில் ஒரு எக்ஸ்போஸ் நாங்கள் உண்மையாக நான் அந்த மார்க்கெட்டிங் செலவழித்த காசு குறைஞ்சி ஒரு மினிமம் 10 crore மினிமம். ஸோ நான் உழைச்ச என்னோட இருக்கிறது அவ்வளோ இருக்குமா, இப்போ அவ்வளோ இருக்கோ தெரியல, காசாக சொத்த விடும். ஆனால் பிரச்சனை என்னோட மார்க்கெட்டிங் செலவழிக்கிறது நான் ஒரு நாள் வாழ்க்கையில் திணிக்க மாட்டேன். எந்த ஸ்கூலில் வேண்டாம் ரூபாய் வேண்டாலும் கூட்டி கழிச்சு ஒரு வருஷத்தில் பார்ப்பேன். ஸோ மார்க்கெட்டிங்கிறது பீதை ஒரு காலம் நாங்கள் வளர மட்டும் சிலதை இழக்கணும், காசை விட்டறிஞ்சும் காசு எடுக்கணும். ஸோ அது ஒரு நிறைய தொழிலாளரோட பழகின அனுபவங்கள் எனக்கு இருக்குது. அதை சொல்லினா மார்க்கெட்டிங் செலவழிக்கிறதுன்றது நாங்கள் விவசாயத்துக்கு பார்த்துட்டு தண்ணி மாறும். ஸோ அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அதால் எனக்கு வாய்த்த அம்மா அப்பா, எனக்கு வாய்த்த மனைவி,
என்ற சுற்றுச்சூழல் எல்லாருக்குமே இந்த நேரம் நன்றி சொல்ல கடமைப்படுறேன். என் அப்பா என்னோட இல்லை, ஆனால் இந்த நேரம் வந்து இந்த இப்படி ஒரு வளர்ச்சியில் வரணும்ன்றது அவருடைய கனவு. எனக்கு நோமலாக வந்து சாத்திரத்தில் இருக்கோ இல்லையோ, ஸோ சின்னலேருந்து ஒரு விதையை ஊண்டி வளர்த்து நீ நிறைய நிறுவனங்கள் செய்வ, உலகம் முழுக்க திரும்ப நீ ஒரு பெரிய கோடி சொன்ன தொழில்களுக்கு எதுவுமே பலிக்காமல் இல்லை. இன்றைக்கு அவர்கள்ட கனவு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஸோ அவர் இல்லை, ஆனால் நாங்கள் அதை தொடர்ந்து பயணிப்போம், விட மாட்டோம். இந்த சின்னலேருந்து நாங்கள் அவர் போட்ட விதைன்றது எனக்கு அது பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. நிறைய பேருக்கு தொழில்விடப்போம், தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள், உங்கள் உனக்கு உதவி, மற்றவை நீ வாழ்க்கையில் நம்பாத, ஒவ்வொரையுமே நீ நம்பக்கூடாது, இவரையும் நம்பினே நீ வாழ்க்கையில் சஞ்சலப்படுவேன், கவலைப்படுவேன், உன்னை மட்டும் நம்பும். இந்த விஷயங்கள் நாங்கள் சின்னலேருந்து போட்டு 6 வயதுலேருந்து பக்கத்தில் சேமக்கிட்டேருந்து கைப்பிடிக்கல டெய்லி அவர் சொல்கிற வார்த்தை எனக்கு நெஞ்ச தச்ச விஷயம். இதுகளெல்லாம் எப்போவுமே எனக்கு மைண்ட் செட் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள் நான் மூவ் பண்ணி கொண்டு இருக்கும். ஆனால் அவர் வந்து அவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு எனக்கு இருக்கின்றது. ஸோ அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு இந்த இடம் வரைக்கும் வந்து நிற்கிறோம். ஆனால் தொடருவோம், வெல்லுவோம், எல்லாரையும் வாழ வைப்போம். ஸோ நாங்கள் இந்த இடத்துல வந்து பெருமையோடு இந்த விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஏனெனில் அவருடைய தந்தையார் எப்பொழுது பார்த்தாலும் காலை மாலை 2 வேளையும் அயராது ஆலயத்துக்கு சென்று தம் குடும்பங்களின் வளர்ச்சிக்காக இறைவனை வேண்டுகின்றமையால் ஜாதவன் அவர்கள் எப்பொழுதும் பிள்ளையாரை நம்பி இந்த தொழிலில் முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும் என்று அனைவர் சார்பாக அவரை நான் வாழ்த்துகின்றேன். முதலில் நான் பெருமைக்குரிய விடயம், எனது மாணவன் பாரியார் எனது மாணவி. இப்பொழுது அவருடைய பிள்ளைகளும் எங்களிடம் கல்வி கற்க எமது பாடசாலைக்கு வருகை வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். ஜாதவன் அவர்கள் உண்மையில் எல்லோருக்குமே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. எந்த விடயத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுகின்றார். அதற்கு காரணம் தந்தை சொல்லியிருக்க மந்திரம் இல்லை என்பார்கள். அந்த வகையில் அவர் தன்னுடைய தந்தை 6 வயதில் கூறிய வார்த்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் மதிக்காத காலத்தில் கூட, தந்தை இல்லாத காலத்திலும் தனது தந்தையின் சொல்லை கேட்டு இன்று எல்லோரும் மதிக்கத்தக்க ஒரு இடத்தில், இந்த நாட்டிலெல்லாம் வெளிநாடுகளில் கூட அவர் பெரியொரு ஆளாக இருந்து பெரியொரு தொழிலதிபராக இருந்து முன்னேறி செல்லுகின்றார் என்றால் பெற்ற தந்தை தாயே அவருக்கு காரணம். ஈன்ற பொழுதில் பெருதுவத்தும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அவன் சான்றோனாக இருக்கிற பொழுது, அதாவது ஆண்பிள்ளை பிறந்த பொழுது அந்த தாயடைந்த மகிழ்ச்சியை விட இப்பொழுது அந்த தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றாள். அதுவும் தன்னுடைய பிள்ளையின் விழாவிலே பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளுகின்ற பெருமையை கொண்ட எனது ஆசிரியர், அவரும் எனது ஆசிரியராக இருந்திருக்கின்றார். ஆகவே இன்று அவர்களுடைய குடும்பத்துடன் நாம் அனைவரும் இணைந்து கொள்ளுகின்ற ஒரு காட்சி. அது மட்டுமன்றி இன்று இந்த விழாவிலே என்னை அழைத்ததற்கு நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். இவ்வளவோ விழாக்களிலெல்லாம் அவர் எங்கள் அழைத்திருக்கின்றார். ஆனால் சில நேரங்களில் அங்கே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த விழாவுக்கு நாம் வந்து அவரை ஆசியுரை கூறுமாறு கேட்ட பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் அடியில், எங்கள் காலடியில் வளர்ந்த பிள்ளைகள் இவ்வளவு உயரமாக வளர்ந்திருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது எங்கள் மனதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது, ஆனந்தமாக இருக்கின்றது. இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து எமது யாதவனும் அவரது குடும்பத்தினரும் மிகுந்த உச்சநிலையை அடைய வேண்டும். நிச்சயமாக உச்சநிலையை அடைவார்கள். எல்லாம் வல்ல விநாயக பெருமான் அவர்களுக்கு என்றும் உடன் நின்று எதிர்வரும் காலங்களில் எல்லோராலும் இன்னும் பல பல மதிப்புகளை பெற்று வாழ வேண்டும் என்று எல்லோருடைய சார்பிலும் வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிறுவனத்தின் ஆரம்ப நிகழ்வில் இன்றைய நாளில் நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக, நிகழ்வின் ஆரம்ப நாளாக இன்றைய நாளில் கேக் வெட்டி நிகழ்வை கொண்டாடும் முகமாக எங்களுடைய நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய திரு சோமசுந்தரம் யாதவன் அவர்களின் மகள் பிரகவி மற்றும் மகன் அஜீசன் ஆகியோர் அந்த கேக்கினை வெட்டி இன்றைய நாளை சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நிகழ்வில் அனைவரையும் வந்து இணைந்து கொள்ளுமாறு ஒரு அனைவரையும் அவர்களுடன் அழைத்துக் கொள்கின்றோம். சரியா? ரைட்.
நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே தீம் தனனா 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 தீம் தனனா. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னா உண்மையாக எங்களோட கரி குழும நிறுவனங்களுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு தடம் பதிக்கிற நாளாண்டைக்கு இருக்குது. ஏனெண்டா இந்த 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு என்னுடைய ஒரு நீண்ட கால கனவு, 6 ஆண்டு கால கனவு, இந்த ஹரி ஏர் ட்ராவல்ஸ் நிறுவனம் வந்து ஆரம்பிக்கணும். இதன் மூலமாக இந்த விசா கன்சல்டன்சி, ஏர் டிக்கெட் புக்கிங், ஃபாசல் சர்வீஸ், டூரிசம் மேனேஜ்மெண்ட் அப்படியான இதுகள் வந்து நாங்கள் ஆரம்பிக்கணும்ன்றது இன்றைய அந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு தான் எனக்கு நிறைவேறி இருக்குது. ஏனென்றால் உண்மையிலே வந்து சிலவில் கனவுகள் கைவிடுறதுக்கு ஒரு கால அளவு எடுத்தாலும், ஆனால் கனவுகள்ன்றது கட்டாயம் வந்து கைவிடும். ஒரு தட்ட எண்ணங்களும் உயர்ந்தான் வாழ்க்கை உயரும் என்பது போல் நாங்கள் எண்ணங்கள் எதை நினைக்கிறோமோ, எதை நினைத்து ஓடுறோமோ அந்த எண்ணங்களே வாழ்க்கையாக மாறும். அதன் ஒரு பிரதிபலிப்பாடு தான் இன்றைய ஹரி ஏர் ட்ராவல்ஸ் என்ற எங்களுடைய குழும நிறுவனங்களுடைய புது நிறுவனம். இதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் டிக்கெட் புக்கிங் சர்வீஸ், மற்றது விசா கன்சல்டன்சி, விசா உரிய அரேஞ்ச்மெண்ட்டுகள், டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படியான வேலை திட்டங்களும், மற்றது டூரிசம் மேனேஜ்மெண்ட், அதாவது வெளிநாட்டில் உள்ளாக்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது நான் சொல்ல வேண்டும், நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வெஹிக்கிள்கள் வேணும் வேண்டாம். அதாவது உங்களுக்கு இலங்கையை சுற்றி பார்க்குறதுக்கு எங்கள்கிட்ட டூரிசம் பேக்கேஜ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேக்கேஜஸும் வந்து நாங்கள் மார்க்கெட்டிங்கில் எங்களோட யூடியூப், எங்களோட சோஷியல் மீடியாவில் நாங்கள் விடுவோம். இன்னொரு 1 வீக்கில் எல்லாமே ரிலீஸ் ஆகும். நார்மலி எவ்ரி வீக் வந்து ஒவ்வொரு யூடியூப்பில் எங்களோட கம்பெனி சம்மந்தமான அவ்வளோ விஷயங்களுமே வந்து உங்களுக்கு நாங்கள் எங்களோட வெளியொலியில் போட்டுக்கொண்டே இருப்போம். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வெஹிக்கிள் வேணும், இல்லாட்டி ஒரு டூரிசம் பேக்கேஜ் வேணும்னா நீங்கள் முதலே வந்து எங்கள்கிட்ட புக் பண்ணி போட்டு நீங்கள் இங்கே அதை செய்யலாம். மற்றது வாகனங்கள் புக்கிங்களும் நீங்கள் எங்களுக்கு செய்யலாம். ஒரு ஹயர்ஸானோ இல்லாட்டி வாகனங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிற என்னென்ன வாகனங்கள் இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் எங்களோட இதில் வந்து தெரியப்படுத்துவோம். அதன் மூலமாக நீங்கள் வந்து புக் பண்ணலாம், எத்தனை நாளைக்கு வேணும் இப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, பார்சல் சர்வீஸ் செய்யப்படும், மற்றது விசா ப்ரிப்பரேஷன், விசா கன்சல்டன்சி, மற்ற ஏர் டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாமே செய்வோம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பேராதரவு இந்த கடந்த 14 ஆண்டுகள் கரி இன்ஜினியரிங் நிறுவனத்தின் அதிஉச்ச வளர்ச்சிக்கு நீங்கள் எப்படியெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து எங்களோட தொழில்துறை வளர்க்குறதுக்கு நீங்கள் இருந்தீங்களோ, அதே மாதிரி ஹரி ஏர் ட்ராவல்ஸுக்கும் உங்களுடைய ஒரு முழுமையான ஒத்துழைப்பும் முழுமையான பங்களிப்பும் வேண்டுமென்று இந்த இடத்துல வந்து ஒரு நிறுவனத்தின் தலைவராக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் உருவாக்க முடியும். எதிர்காலம் ஃப்யூச்சரில் வந்து வெகு விரைவில் வெள்ளவத்திலேயும் எங்களுடைய நிறுவனத்தின் ஒரு கிளை நிறுவனம் அலுவலகம் வந்து ஹரி ஏர் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க இருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து எங்களுடைய பழமையான சர்வீசஸ் எல்லாம் இருக்கும். அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசா கேட்டகரிகள், என்னென்ன விசாக்கள், எப்படி ஒர்க் பர்மிட் விசாக்கள், எப்படி எல்லாத்துக்குமான சகல டீட்டெயில்ஸும் எங்களோட ஒவ்வொரு வழிவழியில் நாங்கள் விரிவாக தந்துருப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து விரிவாக போட்டு கொண்டிருப்போம். நீங்கள் எங்களோட ஃபேஸ்புக் பேஜை வழிவழி எல்லாத்தையும் நீங்கள் பின்பற்றி கொண்டு வந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதோட வந்து எங்களோட இன்றைக்கு வந்து எங்களோட நிறுவனத்துக்கு இங்கே எல்லாம் நிறைய பேர் ஓப்பனிங் வந்தவை, அவைக்கும் இந்த இடத்துல நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். எங்களோட இந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சி சம்மந்தமான அத்தனை விஷயங்களும் வருங்காலங்களில் இரண்டும் உங்களுடைய இன்றைய நாளில் வந்து உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி இத்தோட என்னுடைய பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரி ஏர் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் பிரயாணத்தில் உங்கள் உற்ற தோழன்.